இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. மேலும் இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள் தங்களது ஆசிரின் நாளை இன்றைய நாளிலே நினைவுற்று உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து கொண்டாடுகின்றார்களோ, அத்தனை பேரையும் உம்முடைய ஆசிரின் கிருபையினால் பாதுகாப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்லாது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கேலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகிறார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன் என்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரே என் மைந்தர்,
இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர், குயவன் கலத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நீரே என் மைந்தர், என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த நற்செய்தியை ரொம்ப வாட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. சொந்த ஊரில் இறைவாக்கினர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு. அதுக்கு இயேசு கொடுக்கின்ற ஒரு சொல்யூஷன் பாருங்க. உங்கள் சொந்த இடத்துல உங்களை யாரும் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் அங்கேயே கிடந்து நீங்கள் எதற்கு அழுது புலம்பணும்? அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போங்க. ஏன்னா உங்களை வரவேற்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனையோ ஆசீர்வாதங்கள் அங்கு குவிந்து கிடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போய் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக எதற்கு நீங்கள் உங்களை ஏற்றுக்காத இடத்துல, உங்களை புறக்கணிக்கிற இடத்துல இருந்து நீங்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வாழணும்? வேண்டாமே. உங்களை ஏற்றுக்கிறாங்களா? நல்ல விஷயம். ஏற்றுக்கிறவங்களுக்கு நன்மையான காரியங்களை பகிர்ந்துக்கோங்க. ஏற்றுக்காதவங்க கிட்ட நீங்கள் போய் முண்டி மோதி சண்டை போட்டுக்காதீங்க. அது வேண்டாம். அதான் இயேசு ஆண்டவர் பண்ணார். இயேசு என்ன பண்ணார்? தன்னை ஏற்றுக்கிட்டவங்களை, சொந்த ஊரில் தன்னை ஏற்றுக்கிட்டவங்க கிட்ட அவர் நன்மையான காரியங்களை பண்ணார், அற்புதங்கள் பண்ணார். யாரெல்லாம் ஏற்றுக்கல்லையோ அவங்கள விட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு. அப்படி கடந்து போனவர் வேதனையோடு போனாரா? இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக அதையே நினச்சிக்கிட்டு தன்னுடைய பணியை மிஸ் பண்ணாரா? கிடையாது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணியில் குறிக்கோளாக இருந்தார். எந்த இடத்துல தன்னை ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த இடத்துலலாம் நன்மையான காரியங்கள் பண்ணார். எந்த இடத்துல ஏற்றுக்கல்லையோ அந்த இடத்துல இருந்து
வேதம் தெளிவாக சொல்லுது. அவர் காலில் படிந்திருந்த தூசியை கூட தட்டிட்டு போயிட்டே இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களது மதிப்பு தெரிந்தவர்களிடம் நீங்கள் நன்மையான காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மதிப்பு தெரியாதவர்களிடம் உங்களது நன்மையான காரியங்களை உங்களோட வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் என்னதான் நன்மையான காரியங்கள் பண்ணாலும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க இருக்கிறாங்களே, அவங்க ஒருபோதும் நன்மையை உங்ககிட்ட பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை கூட விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த விமர்சனத்தால் நீங்கள் மனசு உடைஞ்சு போவீங்க. வேண்டாமே, அதை விட்டுட்டு நன்மையான காரியங்கள் பண்ணும்போது யார் உங்களை ஏற்றுப்பாங்களோ அவங்கக்கிட்ட போய் நன்மையான காரியங்களை பண்ணுங்க. மற்ற இடங்களில் நீங்கொண்டு உங்கள் பாடுன்னு அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துக்கோங்க. அன்பின் உறவுகளே, அநேகருடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் பண்ணணும், அடுத்தவர்கள் வாழ்க்கையை உயர்த்திடணும், அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். நினைப்பது சகஜம். ஆனால் என்ன தெரியுமா, அப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் மாத்திரம் நல்ல உள்ளத்தோடு இருந்தால் போதாது, அடுத்தவர்களும் அதை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களும் நல்ல உள்ளத்தோடு இருக்கணும். பால் மாத்திரம் வெள்ளையா இருந்தால் பத்துமா? கிடையாது இல்லையா? அதை தாங்கிக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுவும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் பாலாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரம் அடுத்தவர்கள், அதுவும் சுத்தமாக இருந்தால்தான் உங்களது நன்மை அவர்களை போய் சேர்ந்து கொள்ளும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் வீணாக மனசு உடைஞ்சு போகணும். எனவே இன்றிலிருந்து ஒரு முடிவை எடுங்க. நான் என்ன காரியம் பண்ணாலும் அதை தெய்வத்தோடு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் பண்ண போகிறேன். என்னை ஏற்றுக்கிறாங்களே அவங்க கிட்ட நான் நன்மையின் காரியங்களை பண்ணுவேன். ஏற்றுக்காதவங்க தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டு நானொன்று என்னுடைய பாடொன்று அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படியும் நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் உங்களது மகிழ்வை யாராலும் உங்ககிட்ட இருந்து பறிச்சிக்கவே முடியாது. அன்றாடம் எந்திரிக்கும் பொழுது சொல்லிக்கோங்க, இது என்னுடைய நாள், இன்று நான் மகிழ்வாக இருக்க போகின்றேன். என்னுடைய மகிழ்வையும் நிம்மதியையும் யாரும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பிலிப்பியர் 4:13 சொல்லுவதன்படி என்னோடு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மூலமாக என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து பாருங்கள். உங்களது வாழ்க்கை என்று மாத்திரமல்ல, எந்நாளும் எப்பொழுதும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது.
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அவரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னத்தின் முன்பாக நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து நிற்போம்.
நம்முடைய 8 தேவைகளையும் நாம் நம்பிக்கையோடு கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்தின் ஆழமான நம்பிக்கையோடு வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the meaning of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த எங்களது 8 தேவைகளையும் நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே எங்களுக்கு நிறைவேற்றி தந்து விட்டீர் என்று ஆழமாக நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க உதவி செய்வீராக. மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொல்லைகள், போதை பழக்கத்தின் அடிமை தொல்லைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார் மகிழ்வோடு வாழும்படிக்கு. இன்று மாத்திரமல்ல, எந்நாளும் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். May God bless you. See you all tomorrow. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவா நாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவா நாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள்